ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது, அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய ராசி பலன்கள் வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. நமது ராசி பலன்களை தினசரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 5 குடையவன் ராசி 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகம் வாய்ப்புங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறார். இன்றைய தினம் குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. ராசியிலேயே ராகு புதன் செவ்வாய் சேர்க்கையும் 2ஆம் இடத்துல குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த வகையில் உற்சாகமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கலகலப்பான நல்ல சூழ்நிலை இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்குங்க. ஸோ இது சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக ஏற்பட்டுள்ளதுங்க. புதிதாக வீடு வாங்க முடியும் அல்லது புதிதாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகளுக்கான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகுங்க. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான சில நபர்கள் யாராவது இருந்திருப்பாங்க இல்லையா? உங்கள் தொழில் வளருவதற்காக உங்கள் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் சந்திப்பு இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதாகவே அமையும். எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அல்லது உங்கள் வீட்டில் கூட சில நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அதன் மூலமாக இன்றைய தினம் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். வியாபார வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். நல்ல நாளுங்க. வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தனலாபம் அதிகரிக்கும். அதனால பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்த நபர்களை சந்திக்கிறது இன்னைக்கு வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஒரு ஹைலைட்டான விஷயமாக அமைகிறது. அலுவலக பணிகளில் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரிங்க, அதற்கு முக்கியமான சில புள்ளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான ஊதியம், அங்கீகாரம், மதிப்பு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி மற்றும் சந்தோஷமான கெத்தான சூழ்நிலை ஏற்படலாம். கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுங்க. கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக உங்கள் பணிகளை முடியுங்க. ஆராய்ச்சி ரிசர்ச் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் துறையில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. உங்களது அப்பா அம்மா வழியில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள், உதவிகள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். எனவே பெற்றோர்களிடம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க. புதிய வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சிந்தித்து செயல்படுங்கள். அதிகமான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு வேகமாக சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு காரிய வெற்றிகள் வேற லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். இன்னைக்கு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைதுங்க. மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் எந்த அளவுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் அளவுக்கு அதிகமான சாப்பாடு அல்லது ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அந்த மாதிரி எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விருந்தில் போயிட்டு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நீங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்தாகணுங்க. ஏன்னா காதல் வாழ்க்கைன்றது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதனால நீங்கள் காதல் விவகாரங்களில் எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் காதலரிடம் எந்த விதமான கடுமையான பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய நிதி பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க.
குடும்ப வாழ்க்கைக்குன்னு முறையாக நீங்கள் நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்தினீங்கன்னா இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக மாறுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். எந்த புகாருக்கும் இடம் தரக்கூடாதுங்க. இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் நேர்மையானவராகவும் நல்ல அணுகுமுறை பின்பற்றுவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய உறுதிப்பாடு எல்லாமே கவனிக்கப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உத்தியோக பணிகளில் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் சில சம்பவங்கள் நடக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய வேலை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறீங்க, எந்த அளவுக்கு மன உறுதியோடு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு டெஸ்டிங் நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் திறமைகளெல்லாம் இன்னைக்கு கவனிக்கப்படும். அதனால் அலுவலக பணிகளில் இன்னைக்கு குறிப்பாக நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் காரியங்கள் ஈடுபடும் போது நீங்களே ஒரு தடவை உங்கள் காரியங்களை ரீசெக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சிறப்பாக உங்கள் அப்ரோச் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக சில கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம். நிர்பந்தம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்படலாங்க. உதாரணத்துக்கு எங்கேயாவது ஷாப்பிங் போகணுங்கிற விருப்பமே உங்களுக்கு இருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவார் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சில கட்டாயப்படுத்துதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். இருந்தாலும் நீங்கள் நிதானித்து செயல்படுங்கள். கடுமையாக எந்த விதமான வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் பிரயோகப்படுத்துவதை தவிர்ப்பது இன்னைக்கு நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 3 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. இந்த மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கான உழைப்புக்கு உண்டான நல்ல மதிப்பு மரியாதையிலும் கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குங்க. எந்த அளவுக்கு உங்கள் உழைப்பு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கொஞ்சம் உங்களுக்கு பணிகளில் அலைச்சல் ஏற்படலாங்க. குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கெத்தான ஒரு நாளுங்க. அங்கீகாரம் கிடைக்கும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். குறிப்பாக ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு பெறுவீங்க. உங்கள் பெற்றோர் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகளால் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல கலகலப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்குது, அதிகமாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்கள் காரியங்களில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. இன்றைய தினம் புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள், வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.